ஹலோ எவ்ரிவன், நம்ம ஷாப்பில் வந்து 4 வால்யூம்ஸ் வந்து ட்ரேசிங் புக் அவைலபிளாக இருக்குது. நேற்று ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். பட் இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போகுது. தேவைப்படுறவங்க பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இந்த புக்கில் இருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் கொடுத்துருக்காங்க ஓவரால் வித்து. ஸோ நமக்கு வந்து சில டைமில் 6ம் தேவைப்படும், சில டைமில் ஓவராலாக 5 இன்ச்லேயும் நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ 5 இன்ச்சில் இருந்தால் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளோட வந்திருக்கேன். அதே மாதிரி நெக்கோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அதை விட நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே லென்த் அதிகமாகவே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ அது மேலே வச்சு நான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வர அந்த மோட்டிவ் மட்டும் நான் போடுறேன். ஸோ கர்வ் போர்ஷன் வரும்போது தான் நம்ம வந்து அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்து வந்து கர்வ் வந்தாச்சு. இந்த கர்வில் வந்து நம்ம கீழே போடுறதுக்கு முன்னாடி இந்த பெரிய மோட்டிவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளாரு. ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அந்த கர்வுக்கு நேராக பேப்பரை செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ளார் மோட்டிஃபை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு வீடியோ பாஸ் எதுவுமே பண்ணல, ஸ்பீட் பண்ணல. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அது ஷார்ட்ஸில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய கட்டாயன்றதுனால அப்படி சொல்லியிருக்கேன். பட் இதில் வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் எதுவுமே பாஸ் அண்ட் கட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணாமல் இருக்கிற நான் ட்ரா பண்ணுற அந்த ஸ்பீட்லேயே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க, அப்படி இல்லை வாட்ஸ்அப் டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதுலேயும் கேளுங்க. ஸோ உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். பட் வந்து இதை விட டஃப்பாக வேறு ஏதாவது டிசைன் இருந்தாலும் எனக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் அந்த டிசைனும் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ட்ரேசிங் பேப்பரில் இது போல் நீங்கள் ட்ரா பண்ணி ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் எல்லா ப்ளவுஸஸுக்குமே இது போல் நீங்கள் எத்தனை டிசைன் எத்தனை ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வந்தாலுமே நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இந்த ஃப்ளார் மோட்டிவ் முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மோட்டிஃபை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஈஸி தான். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால அதுக்கு நேராக வச்சு நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். இதோட ப்ரைஸ் என்னன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ வால்யூம் ஒவ்வொரு புக்குமே வந்து 450 ருபீஸ் வரும். ஸோ எந்த புக் எடுத்தாலுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான். ஆனால் வந்து நீங்கள் 4 புக்ஸும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். அதே மாதிரி 2 வால்யூம் புக்ஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ சிங்கிள் வால்யூம் எடுக்கிறவங்களுக்கு ஆஃப் ஷிப்பிங். இதுதான் நேற்று ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இப்போது அடுத்த கார்னர் ட்ரா பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த கார்னர் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மோட்டிஃபும் முடிச்சுருங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் என்னென்னா உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு அந்த கார்னர் 2 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு என்ன டிசைன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து டெலகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் இமேஜ் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.